Praise the Lord. யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இங்க கர்த்தர் நமக்கு சொல்றாரு, பிசாச நாம எதிர்த்து நிக்கணும். அவர் எதிர்த்து நிக்க மாட்டாரு, நாம தான் பிசாச எதிர்த்து நிக்கணும். இத தெளிவா புரிஞ்சுங்க. ஆவிக்குரிய மக்கள் கர்த்தர் தங்களுக்காக பிசாசை எதிர்த்து நிற்பார் என்று நினைத்து அதற்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். கர்த்தாவே, பிசாச எதிர்த்து நில்லுங்க, என் வாழ்க்கையில வர பிசாசுகளை எதிர்த்து ஜெயம் கொள்ளுங்க, வெற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்கள். பிசாசின் தொந்தரவுகள், பிசாசின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது கர்த்தரிடத்துல போய் பிசாச அவர் ஜெயிக்கணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது, நாம தான் எதிர்த்து நிக்கணும். இங்க சொல்றாரு பாருங்க, யாக்கோபுல பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு? பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். நம்மளை எதிர்த்து நிக்க சொல்றாருன்னா அவர் எதிர்த்து நிற்க மாட்டார் என்பதுதான் அர்த்தம். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கர்த்தர் பிசாசை எதிர்த்து நிற்பார் என்று ஜெபிக்கிறதுனால்தான் அவங்களுடைய பிரச்சனை நகர மாட்டேன், வியாதியிலிருந்து குணம் பெற மாட்டாங்க, தரித்திரத்திலிருந்து விடுதலை அடைய மாட்டாங்க, புதிய வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாக மாட்டேங்குது. அது காரணம் என்னன்னா, இவங்க எதிர்த்து நிற்பதில்லை பிசாச. கர்த்தர் எதிர்த்து நிற்பார் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இங்க தெளிவா சொல்றாரு, நான் எதிர்த்து நிற்க மாட்டேன் இந்த உலகத்துல இருக்கிற பிசாச. அப்படி எதிர்த்து நான் நின்னா இந்த உலகத்துல எந்த ஆவிகளும் எந்த பிசாசும் இருக்காது, பிசாசின் கிரியே இருக்காது. நீங்கள் இந்த உலகத்துல பிசாசை எதிர்த்து நிற்கும்படியாக தான் உங்களை இந்த உலகத்துல நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்றார். அதனால்தான் கர்த்தர் வேதத்துல சொல்றார், உங்களை உப்பாக ஒளியாக இந்த உலகத்துல நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நாம தான் பிசாசை எதிர்த்து நிக்கணும். நம்ம அதிகாரம் செலுத்த வேண்டிய இடத்துல அதிகாரத்தை செலுத்தாம நாம ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இயேசு நமக்கு தம்முடைய நாமத்துல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் தம்முடைய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து வல்லமையை பெற்று, கர்த்தருடைய வல்லமைய நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வல்லமைய நாம கட்டவிழ்க்க நமக்கு தெரியணும். எப்படி நாம அவருடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறோம்னா, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நாம அவருடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தை நம்ம பயன்படுத்தும் போது, பிசாசுக்கு விரோதமாக பயன்படுத்தும் போது, கர்த்தருடைய வல்லமை அங்க கிரியை செய்கிறத, அந்த காரியத்துல கிரியை செய்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் யாக்கோபுல அவர் சொல்றாரு 4:7 நீங்க பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்றார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், யாத்ராகமத்துல கூட வாசிக்கிறோம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்க சுகமா இருப்பீர்கள் அப்படின்னு. அது பழைய ஏற்பாடு, அது பழைய உடன்படிக்கை. இப்போ நம்ம பழைய உடன்படிக்கையில இல்ல, புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம். பழைய உடன்படிக்கை சிலுவைக்கு முந்தினது, சிலுவைக்கு முந்தினது தான் பழைய உடன்படிக்கை. அது இயேசு ரத்தம் சிந்தி தன் ஜீவனை விட்ட போது நாம புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். நாம பழைய உடன்படிக்கைக்குள்ள இல்ல. பழைய உடன்படிக்கையில பிசாசின் கிரியைகள் தங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் போது மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, விசுவாசிகள் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணார்கள்.
கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார் பிசாசின் பிடியிலிருந்து. ஆனா இங்க புதிய உடன்படிக்கையில, புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் நமக்கு அவருடைய வல்லமையும் கொடுத்திருக்கிறார், அவருடைய அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை நாம பிசாசின் முன்பாக அதிகாரமாய் பயன்படுத்தும் போது அவன் நம்மை விட்டு ஓடி போகிறத நம்மளால பார்க்க முடியும். பிசாசு நம்ம பார்த்து பயப்படுகிறான். எல்லா விசுவாசியும் பார்த்து அவன் பயப்படுறதே இல்லை. பிசாசின் கிரியைகள் நீங்கி போகணும் அப்படின்னு கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறவர்களிடத்துல அவன் பயப்படுறதே இல்லை. பிசாசின் தொல்லை தாங்கல ஆண்டவரே, பிசாசு என் வாழ்க்கையில கிரியை செய்கிற ஆண்டவரே, நீங்க தப்புவீங்க, நீங்க யுத்தம் பண்ணுங்க, அவனை ஜெயம் கொள்ளுங்கன்னு சொல்றவங்களுடைய வாழ்க்கையில பிசாசு அவளை பார்த்து பயப்படுவதே கிடையாது. யாரை பார்த்து பிசாசு பயப்படுறான்னா, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறவர்களை பார்த்து தான் பிசாசு பயப்படுகிறான். நிறைய விசுவாசிகளோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவதில்லை. இயேசுவின் நாமத்துல பிசாசின் மேல தங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியல. அதனால்தான் எபேசியர் 1:19 வாசிக்கிறோம். பவுல் ஜெபிக்கிறாரு, அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு. ஏன் அப்படி ஜெபிக்கிறாருன்னா, நாம பிரகாசம் உள்ள மனக்கண்களை உடையவர்களா இருக்கணும். நம்ம கண்கள் பிரகாசமானா தான் இந்த உலகத்துல நாம் வெற்றி பெற முடியும். நாம வெற்றியாளர்களா இருந்தா தான் தேவனுடைய நாமம் மகிமை பெறும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை தோல்வியின் வாழ்க்கையா இருக்குது, விரக்தியின் வாழ்க்கையா இருக்குது, துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கிறது, உபத்திரம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு, வியாதிகள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா, இவங்க பிசாசை எதிர்த்து நிற்பதில்லை. தங்களுக்கு இயேசுவின் நாமத்துல அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாமத்தை பிசாசுக்கு விரோதமாக நாம் பயன்படுத்தினா அவன் ஓடி போவான், நம்மளை விட்டு அகன்று போவான், நம்ம வாழ்க்கையில வரமாட்டான் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. அவங்க போய் கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடு, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடு, ஆண்டவரே தரித்திரம்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை எடுங்க, அந்த அதிகாரத்துல பிசாசை துரத்துங்க, வியாதிகளை துரத்துங்க, வியாதிஸ்தர்களை குணமாக்குங்க, கட்டுகளை அவிழ்த்து போடுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இந்த உலகத்துல பிசாசு இருக்கிறான். நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இந்த உலகத்துல பிசாசு இருக்கிறான், கிரியை செய்கிறான்றது நிறைய கிறிஸ்தவர்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஆனா இந்த உலகத்துல வியாதிகளை, குடும்பத்துல பிரச்சனைகளை, பிரிவினைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை, பாவங்களை, துன்மார்க்கங்களை, சாபங்களை, இருளை, அவமானத்தை, நிந்தைய, மன்னிக்க முடியாத ஒரு நிலைய, கவலைய, பயத்தை, நெகட்டிவ, செல்ஃப் பிட்டிய, இதெல்லாம் அவன் தான் கொண்டு வரான். நமக்கு விரோதமா நம்ம வாழ்க்கையில வருகிற காரியங்கள் எல்லாமே பிசாசினால வருகிறது. அதனால்தான் யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் வரத்துல உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. நன்மையான விஷயங்கள் எல்லாமே தேவனிடம் இருந்து வருது. கர்த்தரிடம் இருந்து ஒரு தீமை கூட வருவதில்லை. ஒரு சின்ன கஷ்டம் கூட கர்த்தரிடத்திலிருந்து வருவதில்லை. சின்ன தீமையோ இல்ல கஷ்டத்தையோ தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பதில்லை. அதெல்லாம் எங்கிருந்து வருது? இந்த துன்பங்கள், துன்மார்க்கம், வியாதி, பிரச்சனை, போராட்டம், மனுஷனை எதிர்த்து நின்று சின்னாபின்னம் ஆக்குற, ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிற காரியங்கள், இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா பிசாசிடம் இருந்து வருகிறது. அது கர்த்தருடைய சித்தம் இல்லை, அது திட்டம் இல்லை. நிறைய கிறிஸ்தவங்க பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஜெபிக்கிறார்கள்.
அப்படி ஜெபிக்கும் போது தங்களுடைய ஜெபம் கேட்கப்படாத ஒரு நிலையில அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது கடவுளுடைய சித்தம் என்று அவங்க சொல்லிடுறாங்க. கர்த்தருடைய சித்தம்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் செய்யறாருன்றது தான் அர்த்தமா இருக்குது. நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். வியாதிகள் வரும்போது அந்த வியாதிகள் தங்களை விட்டு நீங்காமல் இருக்கிறதுனால, அந்த வியாதிகளின் பலகீனத்துல வாழும்போது கிறிஸ்தவங்களாம் என்ன சொல்றாங்க, வியாதி கர்த்தருடைய சித்தம் பிரதர் அப்படின்னு. வியாதி கர்த்தருடைய சித்தம் இல்லை. அப்படி கர்த்தருடைய சித்தம் ஆனா ஏன் டாக்டர்கிட்ட போறீங்க? போக வேண்டிய அவசியமே இல்லையே. கர்த்தருடைய சித்தம்னுக்குள்ள அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே இருந்துட வேண்டியது தானே. ஏன் விசுவாசிகள் டாக்டரை போய் பார்க்குறாங்க? ஏன் மருந்தெல்லாம் போய் பார்க்குறாங்க? அந்த வியாதியை விரட்டணும்னு தானே, அதை தங்களை விட்டு அகற்றி போடணும்னு தானே டாக்டர்கிட்ட போறாங்க. அப்போ கடவுளுடைய சித்தம்னுக்குள்ள அதை அகற்றி போட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ கடவுளுடைய சித்தம் அவர் தான் தராரு அப்படின்னு அவங்க பேசுறாங்க, நினைக்கிறாங்க. அப்படி அவர் தராருன்றத நம்புறாங்கன்னா அப்புறம் டாக்டர்கிட்ட போக வேண்டியது இல்லை, அதை எதிர்த்து போராட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ வியாதியோ பிரச்சனையோ எதுவானாலும் அது கர்த்தர் காரணம் இல்லை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். யோபு பாருங்க, எல்லாத்தையும் இழந்து போனான். தன் குடும்பத்தை இழந்து போனான், பிள்ளைகள் மரித்து போனாங்க, அவன்கிட்ட இருந்த சொத்து பத்து எல்லாம் போயிட்டு, ஆடு மாடுகள்ல இருந்து எல்லாம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்றான். வாசிக்கலாமே. யோபு 1:21. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். யோபு சொல்றான், எல்லாவற்றையும் இழந்தான், இழந்து நடுரோட்டுக்கு வந்துட்டான். அந்த யோபு சொல்றான், கர்த்தர் கொடுத்தார் அவர் எடுத்துக்கொண்டார் என்று. இங்க 2:10 யோபுலயே, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி போல் பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இந்த இடத்துல யோபு என்ன சொல்றான்னா, கடவுள் நமக்கு நன்மைகளை செய்தாரு, நாம பணக்காரனாக நல்ல ஐஸ்வர்யவானாக செழிப்புள்ளவர்களாக வாழ்ந்தோம். இப்போ கர்த்தர் எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரு, அவர் தீமை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றான். அப்போ இவன் இங்க கர்த்தரை எப்படி புரிந்திருக்கிறான்னா, கர்த்தர் தீமை செய்வார் என்று இவன் புரிந்திருக்கிறான். நன்மையும் செய்வாரு தீமையும் செய்வார் கடவுள் என்று அவன் சொல்றான். ஏன்னா கர்த்தர் தான் கொடுத்ததை அவர் எடுத்துக்கொண்டார். யோபுன உடனே நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், அவன் செய்யறதெல்லாம் கரெக்டு, வேதத்துல அவன் சொன்னதெல்லாம் ரைட்டு அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். கிடையாது. அதனால்தான் வேதத்தை நம்ம ஆராய்ந்து படிக்கணும். அதுதான் ஒரு பாஸ்டர் தேவைப்படுறாரு. இங்க யோபு கர்த்தர் கொடுத்தார் எடுத்துக்கொண்டார், கர்த்தர் கொடுத்ததை எடுத்துக்கொள்றவரா? மனிதர்கள் நாம யாருக்காவது ஏதாவது ஒரு நன்மை செஞ்சோம்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு காலத்துல அதை திரும்பி நம்ம வாங்கி கொள்வது இல்லை. அவங்களே நமக்கு தீமை செய்தாலும் சரி, நம்ம கொடுத்தோம் நம்ம செஞ்சோம், அது அவங்களோடய இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவோம். கர்த்தர் மட்டும் கொடுத்தத திரும்பி வாங்கிக்குவாரா? நம்ம பாவம் செய்யும் போது தீமை செய்யும் போது வாங்கிக்குவாரா? நம்மளை விட அவர் நல்லவர் இல்லையா? அவர் நம்மளை விட அன்பானவர் இல்லையா? நம்மளை விட இரக்கம் உள்ளவர் இல்லையா? நம்மளை விட கிருபையும் தயவும் உள்ளவர் இல்லையா? நம்மளை விட மற்றவர்களை நம்ம மன்னிக்கிறோம் பாருங்க, அதை விட நம்மளை மன்னிக்கிறவர் இல்லையா? அப்படிப்பட்ட கடவுள் கர்த்தர் தான் கொடுத்த ஆசீர்வாதத்தை தன் பிள்ளைகளிடமிருந்து பிடுங்கிக் கொள்வாரா? ஒரு காலம் அவர் பிடுங்கிக் கொள்ளவே மாட்டார். ஏன்னா அவர் நல்லவர். அப்படி அவர் பிடுங்கிக் கொள்வார் என்று சொன்னா நம்மளை விட சிந்தனையில, ஆட்டிடியூட்ல, மனநிலையில அவர் குறைவுள்ளவராக காணப்படுவார். ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. ஆனா ஆவிக்குரிய மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தர் கொடுத்ததை எனக்கே ஒரு நாள் பிடுங்கிக்குவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க யோபு சொல்றான், கர்த்தர் கொடுத்தாரு எடுத்துக்கொண்டார், நன்மையானதை பெற்றோம், ஏன் தீமையானதை பெற்றுக்கொள்ள கூடாது அப்படின்றான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையை பார்க்கறான். நிறைய ஆசீர்வாதத்துல இருந்தோம், இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டோம், பிள்ளைங்களெல்லாம் செத்து போயிட்டாங்க,
இன்னைக்கு உடலெல்லாம் வியாதி வந்துடுச்சு, நோய் வந்துடுச்சு, ஒரு ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு இருக்கிறான் அப்படி இப்படி. அதனால தன் வாழ்க்கையை படித்து கடவுளை அவன் அறிந்து கொள்ள முயற்சி பண்றான். நம்ம வாழ்க்கையை வச்சோ சூழ்நிலை வச்சோ கடவுளை நாம் அறிந்து கொள்வது இல்லை. அப்படி அறிந்து கொண்டீங்கனாலே அது தப்பா தான் நம்ம அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். நம் சூழ்நிலைகளை வச்சு பைபிளை வாசிப்பதில்லை, நம் வாழ்க்கையோட அனுபவங்களை வச்சு நம்ம கடவுளை அறிந்து கொள்றது இல்லை. அவர் இப்படிதான் அப்படின்னு நம்ம முடிவு கட்டிட கூடாது. அதனால்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியானவர் வந்து சகல சத்தியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார் என்று. வாழ்க்கையோட அனுபவம் நம்மளை சரியா போதிப்பதில்லை. சில சமயத்துல இருக்குதுதான், இந்த உலகத்தின் மக்களுக்கு அது இருக்குதுதான். ஆனா நமக்கு டீச்சர் யாருன்னா, ஆசிரியர் யாருன்னா வாழ்க்கையின் அனுபவம் கிடையாது. அது வேணா 2வது 3வது இருக்கலாம், அதுவும் எல்லா இடத்திலும் சரியாக அது போதிப்பதில்லை. இங்க யோபுக்கு அவன் வாழ்க்கையோட அனுபவம் சரியா போதிக்கல கர்த்தரை பற்றி. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இருக்கிற நிலையை வச்சு கடவுள் இப்படிதான் செயல்படுவாரு, இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட கூடாது. அப்போ ஆவியானவர் தான் நமக்கு போதிக்கிறார், அவர் போதிக்கிறபடியே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒழிய கிறிஸ்தவர்களாகிய நாம உலக மக்களை போல அனுபவம் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குது அப்படின்னு நம்ம அனுபவத்தை மட்டுமே சார்ந்திருக்க கூடாது. அது ஓரளவுக்கு கரெக்டு தான். ஆனா ஆவியானவர் சகல சத்தியங்களை குறித்து, உண்மையை குறித்து, த ட்ரூத், உண்மையை குறித்து அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இங்க இப்படி சொல்ற யோபு அப்புறம் பிற்பாடு நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும் பாருங்க, அவன் பிரச்சனைக்கு யார் காரணம். முதல்ல கர்த்தர் கொடுத்தாரு, எடுத்துக்கினாரு. கர்த்தரிடம் நல்லதை பெற்றோம், ஏன் கெட்டதை பெறக்கூடாது அப்படின்னு சொன்னா அவன் கடவுள் தான் காரணம் அப்படின்றான். முழு காரணமும் கடவுள் தான் அப்படின்றான். ஆனா அவன் இந்த 3வது அதிகாரத்துல அவன் புரிஞ்சுக்கிறான், கடவுள் காரணம் இல்லை தன்னுடைய சூழ்நிலைக்கு, நடந்ததுக்கெல்லாம் கர்த்தர் காரணம் கிடையாது, தான் காரணம் என்பதை அவன் புரிஞ்சுக்கிறான். கடவுள் காரணம் இல்லை, அப்படியே ரிவர்ஸா இருக்குது பாருங்க. அவன் அதை புரிஞ்சிக்காம விட்டுட்டு இருந்தானா கடைசி வரைக்கும் கடவுள் கெட்டவர், அவர் நல்லதை கொடுத்தாரு, தீமையை கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழணும் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்ந்து அப்படியே ரோட்லயே அவன் மறித்திருப்பான், ஒன்றும் இல்லாமே செத்து போயிருப்பான். ஆனா இங்க அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. அதுக்குதான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். நாம ஜெபிப்பதே அதான் பவுல் சொல்றாரு பாருங்க, எபேசியர் 1:19 அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தரலும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று. நம்முடைய மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் அடையணும், வெளிப்பாடு உண்டாகணும். அது கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடக்கூடாது. அந்த பிரச்சனையை விட்டு, அந்த வியாதியை விட்டு ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் மனுஷனுடைய ஆவியை பெறாமல் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல பவுல் எழுதுறார். இந்த ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா, நம்ம உலகத்துல உபத்திரங்கள், பாடுகள், வியாதிகள், கஷ்டங்கள் நமக்கு உண்டாகும் போது, அது நம்மளை பற்றி கொள்ளும் போது, நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, ஏன்னா இந்த உலகத்துல இது ஒன்றும் சேஃபான பாதுகாப்பான உலகம் கிடையாது இல்லையா. இந்த உலகத்துல பிசாசு அவன் கிரியைகள் இருக்கிறது. தீய பொல்லாத மனிதர்கள், கொலை செய்கிறவங்க, விபச்சாரம் பண்றவங்க, வேசித்தனம் பண்றவங்க, கற்பழிக்கிறவர்கள், அவர்கள்லாம் வாழ்கிற இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்கிறோம். மோசமான வியாதிகள் உள்ள உலகத்துல வாழறோம். நம்ம கொரோனா டைம்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்படியே எத்தனை பேர் மரித்து போனார்கள் நம்ம பார்த்தோம். அந்த வியாதியின் கொடுமையில எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்துல மரித்து போனதை நம்ம பார்க்கிறோம். கொடுமையான மிருகங்கள் இந்த உலகத்துல வாழ்கிறது, ஜந்துக்கள் வாழ்கிறது, பூச்சி வாழுது, பாம்பு, மிருகங்கள், எல்லாமே மோசமான விஷ கிருமிகள், விஷ மிருகங்கள் இதெல்லாம் வாழுது இந்த உலகம். இந்த உலகத்துலதான் கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறார். இந்த உலகத்துல தான் நம்ம வாழுறோம். இது ஒன்றும் பாதுகாப்பான இடம் கிடையாது, மோசமான இடம்தான் இந்த உலகம்.
ஆனாலும் கர்த்தர் அவைகள் மேல நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்றார். பாருங்க, அதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரமும் வல்லமையும் இயேசுவின் நாமத்துல. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, எதுவும் உங்களை தொட முடியாது. உலகம் வேணா மோசமா இருக்கலாம், உலக மனிதர்கள் வேணா அதை பார்த்து பயந்து கொண்டு இருக்கலாம், பிசாசை பார்த்து, நோய்களை பார்த்து, இன்னும் பல போராட்டங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டு இருக்கலாம். நாம ஒரு நிமிஷம் கூட அவைகளை பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா லூக்கால அவர் சொல்றாரு, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது, கீழ்ப்படியும் சொல்றாரு. சீடர்கள் போய் வந்து சொல்றாங்க, பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, பிசாசோட கிரியைகள் அத்தனையும் கீழ்ப்படுகிறது. அந்த வெளிப்பாடை நம்ம பெறணும். இங்க யோபு பாருங்க, தன்னுடைய அறிவை யூஸ் பண்றான், பயன்படுத்துறான். நாம ஆவிக்குரிய மனிதர்களாகிய நாம நிறைய டைம் அறிவை மட்டுமே யூஸ் பண்றோம். இந்த 5 புலன் மட்டுமே யூஸ் பண்றோம், 5 சென்சஸ் மட்டுமே யூஸ் பண்றோம். 5 சென்சஸ 5 புலனை பயன்படுத்த வேண்டிய நேரத்துல பயன்படுத்தணும். மற்ற நேரங்கள்லாம் நம்முடைய ஆவியை பயன்படுத்தணும். இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும்னா ஆவியில போக முடியாது இல்லையா? கண்ணை மூடினே ஜெபம் பண்ணினே போயிட முடியுமா பாதுகாப்பா? இல்லை. நாம 5 புலனை, கண்ணு, மூக்கு, வாய், இதெல்லாம் பயன்படுத்தி தான் போகணும். இந்த வாய், நாக்கு, சுவை எல்லாத்தையும் நம்ம தொட்டு உணர்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த உலகத்துல இருக்குள்ள பயன்படுத்தணும். ஆனா நம்ம வாழ்க்கையில விரோதமாய் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரங்கள், வியாதிகள், வியாகுலங்கள், என்ன மாதிரி காரியங்களை பிசாசு கொண்டு வந்தாலும் நாம தேவனிடம் இருந்து வெளிப்பாட பெறணும். ஆவியில நம்முடைய ஆவியில வெளிச்சத்தை பெறணும். ஆவியில உண்டாகிற பதில நாம பெற்றுக்கொள்ளணும். ஏற்கனவே இருக்கிறது, அதை அறிந்து கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியமாகுது. இந்த யோபு பிரச்சனைக்குள்ள போகும்போது பிதற்றுகிறான். பிரச்சனைக்குள்ள மனுஷனை பாருங்க, ஏதாவது உளருவான், எதையாவது சொல்லுவான், அழுவான், புலம்புவான், கத்துவான், தங்களுக்கு இப்படி இருக்கிறது என்று பரிதாபத்துக்குரிய நிலையில நிற்பான், பரிதாபப்படும்படியாக பார்ப்பான், தங்களுடைய பிரச்சனைகளை வச்சு மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணுவான், தங்களுடைய பிரச்சனைகள், கவலை, வியாதிகளை வச்சு மனிதர்கள் ஏதாவது கொடுப்பாங்களா, ஏதாவது செய்வாங்களா, நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்களா அப்படின்லாம் பார்ப்பான். ஏன்னா அவனுடைய மென்டல் ஸ்டேட் சரி இருக்காது பிரச்சனை உள்ளவர்களுக்கு. ஆவிக்குரிய மனிதர்கள் அப்படி கிடையாது. இப்படிதான் இந்த மென்டல் ஸ்டேட்ல தான், அதாவது பிரச்சனை வந்த பிறகு அவன் அப்படியே பெதற்றான், என்ன சொல்றதுன்னு தெரியல, ஏதேதோ வளர்றான் அவன். அதை நம்ம ஆவிக்குரிய விஷயமாக எடுத்து வச்சுக்க கூடாது. அதை ஏதோ கர்த்தர் நமக்கு போதிக்கிறார் பொழுது, யோபு வச்சு கர்த்தர் கொடுத்தாரு, எடுத்துக்கிட்டார், நன்மையை பெற்றோம், ஏன் தீமையை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கோ பிசாசுக்கோ பிசாசோட கிரியைகளுக்கோ நம்மளை முற்றிலுமா சரண்டர் பண்ணிடக்கூடாது. அப்படிதான் கிறிஸ்தவங்க செஞ்சிடறாங்க. ஜெபம் பண்றாங்க, எதுவும் நடக்க மாட்டேங்குது, சரி இது கடவுளுடைய சித்தம், ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அது கிடையாது. இதைதான் யோபு முதல்ல செய்யறான். ஆனா அப்புறம் பின்னாடி புரிஞ்சுக்கிறான், இதுக்கெல்லாம் கர்த்தர் காரணம் இல்லை, அது கடவுளுடைய சித்தம் இல்லை, ஏதோ பிரச்சனையினால கர்த்தர் ஏதோ போதிக்கிறாரு அப்படின்றது இல்லை. இந்த பிரச்சனைக்கு காரணம் தான் என்று உணர்ந்து அவன் சொல்றான் பாருங்க. யோபு 3:25, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் பயந்ததுனால தான் எனக்கு இந்த அழிவு உண்டானது. அப்போ யார் காரணம்? கடவுள் காரணமா? பயந்ததுக்கு கடவுள் காரணமா? அவன் பயந்தான், தனக்கு இருக்கிற எல்லாமே தன்னை விட்டு போயிடுமோ அப்படின்னு பயந்தான், தான் பிள்ளைங்கள்லாம் செத்துருவாங்களோன்னு பயந்தான். அந்த பயம்தான் அவளை அழித்தது, இவனை அழித்தது, ஒன்றும் இல்லாம ஆக்கி இன்னைக்கு வியாதியோடு கொண்டு வந்தது. பயம் ரொம்ப கெட்டது. பயம் நல்லது இல்லை, கொஞ்சம் கூட பயம் நல்லது கிடையாது. நிறைய டைம் பிள்ளைகளுக்கு தாய் தகவன் பயத்தை ஊட்டி வளர்த்துடுறாங்க. பெரியவங்களாகும் போதும் பயந்து பயந்து பயந்து
அழிவுகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறான். இங்க யோபு சொல்றான் பாருங்க, தான் அஞ்சின காரியம், தான் பயந்த காரியம் நடந்தது. அப்போ முதல்ல கடவுள் தான் காரணம் அப்படின்னா, கர்த்தர் கொடுத்தாரு எடுத்துக்கினார். எனக்கு சாய்ஸே கிடையாது வாழ்க்கையில. அவர் என்ன கொடுக்குறாரோ, எப்போ எடுத்துக்கிறாரோ எடுத்துன்னு போகலாம். சாய்ஸே இல்லாம நான் ஒரு அடிமையாய் கடவுளுக்கு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சு இருக்கிறான். கர்த்தர் நல்லதையும் செய்வார், கெட்டதையும் செய்வார், தயாராயிருங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஆனா பிற்பாடு அவன் சொல்றான், இந்த அழிவுக்கெல்லாம் கடவுள் ஒரு துளி கூட, 1% கூட, 0.00% கூட காரணம் கிடையாது. தான் தான் காரணம். தன்னுடைய அவிசுவாசம், அதாவது பயம் தான் காரணம் என்பதை சொல்றோம். புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய பிரச்சனைக்கு கடவுள் காரணம் இல்லை, கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. நம்ம மோசமான உலகத்துல நம்ம வாழ்கிறதுனால, பிசாசு இந்த உலகத்துல இருக்கிறதுனால, பிசாசு தன்னுடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில புகுத்த விரும்புகிறான். நம்மள அவன் கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறான். ஏன்னா நம்மள கண்ட்ரோல் பண்றதுனால இந்த உலகத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறான், ஆதிக்கம் செலுத்தலான்னு நினைக்கிறான். மனிதர்களை கொண்டு தானே, ஏன்னா மனிதர்களுக்கு தானே கர்த்தர் இந்த உலகத்தின் மேல அதிகாரம் கொடுத்திருந்தாரு. ஆதியாகமம் 1:26 எல்லாவற்றையும் ஆளுங்கள் என்று சொல்லி அதிகாரம் கொடுக்குற, உலகத்துல இருக்கிற எல்லாவற்றின் மேலும் உனக்கு அதிகாரம் கொடுக்குறன்ற. பிசாசுக்கு கொடுக்கல, வானதூதனுக்கு அவர் கொடுக்கல அந்த அதிகாரத்தை. இந்த உலகத்தின் மேல மனுஷனுக்கு தான் கொடுத்தார். எல்லா படைப்புகள் மேலும் அதிகாரம் ஆதியாகமம் 1:26 மனுஷனிடத்துல கர்த்தர் கொடுத்தார் அந்த அதிகாரத்தை. அதனால அந்த அதிகாரத்தை இவன் எடுக்க முடியாது மனுஷனிடம் இருந்து. அதனால மனுஷனை பயன்படுத்தி மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய சிந்தனைக்குள்ள தீமையான காரியங்களை, அவிசுவாசங்களை, அவன் நம்பிக்கைகளை, பாவங்களை, சாபங்களை இதெல்லாம் போட்டு அந்த மனுஷன் வழியாக இந்த உலகத்தை பிசாசு ஆளணும் அப்படின்னு அவன் பார்க்கிறான். அதனால்தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வர அவன் ட்ரை பண்றான், முயற்சி பண்ணுகிறான். மனிதர்களும் அதற்கு தங்களுடைய அவிசுவாசனால, அவநம்பிக்கையினால, பயத்தினால, கவலையினால, தங்களை பற்றிய பரிதாபத்தினால, நெகட்டிவான திங்கிங்னால, எதிர்மறையான சிந்தனையினால அவனை தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடுறாங்க. அவன் அவருடைய வாழ்க்கையின் ஆளுகை செய்வதன் மூலமாக இந்த உலகத்தை அவன் கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறான், கண்ட்ரோலும் பண்ணுகிறான். அதனால எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணமே இல்லை, கர்த்தர் அனுமதிக்கிறார் என்ற வார்த்தையே கிடையாது. கர்த்தர் எந்த தீமையும் அனுமதிப்பதில்லை. நம்மளை இந்த உலகத்துல பிறப்பித்திருக்கிறார்னா, ஒரு நாள் நாம் ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்தின் பிசாசு அவனுடைய கிரியைகள் அத்தனையும் நம்மளை ஆளுவோம் என்பதற்காகத்தான் இந்த உலகத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அவைகள் ஒன்றும் நம்மளை செய்ய முடியாது. லூக்கா 10:17 பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி ஆண்டவரே, உம்முடைய நாமத்துல பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். நம்மளை ஏன் இந்த பூமியில வச்சிருக்கிற, ஏன் சபையில வச்சிருக்கிற? பிசாசின் தொந்தரவுகள் வரும்போது, வியாதிகள், பாவங்கள், சாபங்கள், நோய்கள், பலகீனங்கள், வாழ்க்கையில தோல்வி, விரக்தி, அவமானம், நிந்தை, நிறைய விஷயங்கள் நம்மளை எதிர்த்து வரும்போது நாம அவைகள் மேல வெற்றி கொள்ளணும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்ம சபையில வச்சிருக்கிறார். சபைன்றது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கை தட்டிட்டு, வெள்ளை சட்டையை போட்டு கையை தட்டிட்டு, முழங்கால் போட்டு ஏஞ்சி உட்காந்துட்டு போறது இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்ட்டு போறது இல்லை. கர்த்தர் நமக்கு இந்த உலகத்துல என்ன அதிகாரம் கொடுத்திருக்கு, என்ன வல்லமை கொடுத்திருக்கிறார், எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல நிறைய மக்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாததுக்கு, ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர்களை விட சபைக்கு போறவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய வியாதிகள், நிறைய போராட்டங்கள் இருக்குது. அதை பார்க்குற அவங்க நம்ம சபைக்கு போகணும்னா நம்மளும் இப்படி இதை விட மோசமாயிடுவோம் போல, இருக்கிற நிலையை விட மோசமாயிடுவோம் போல இருக்குதுன்னு நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. சபையில பரிந்துரை ஜபம் எழுதி கொடுங்க, எல்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணுவோம்னா லிஸ்டா எடுத்துன்னு கொடுப்பாங்க. அப்படியே லிஸ்ட்டை வச்சு ஜபம் பண்ணுவாங்க. சாம் சொல்லுவார் பாருங்க, ஒருத்தர் சபைக்கு வந்தாராம், அவங்க பரிந்துரை ஜபங்களை வச்சு ஜபம் பண்ணாங்களாம். ஒருத்தரோட பிரச்சனைகளை அவங்க சொல்லி ஜபிக்கிறத பார்த்தா அவர் என்ன நினைச்சாருன்னா, நமக்கு இருக்கிற பிரச்சனையே கம்மி, உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குது, இனிமேல் நம்ம சபைக்குள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டான்.
புரியுதுங்களா? ஏன் கிறிஸ்தவர்கள் போராட்டத்திலும் பிரச்சனையிலும் இருக்கிறாங்கன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்ட போது அவங்களுக்கு கர்த்தர் தம்முடைய நாமத்துல அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். பிசாசுக்கு விரோதமாக நாம செயல்படும்படியால், அவனுடைய கிரிகளை ஒன்றும் இல்லாமல் அழிக்கும்படியாக, அவனை விரட்டும்படியாக. அதனால்தான் யாக்கோபு 4:7 வாசம், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். நம்மளை எதிர்த்து நிக்க சொல்றாரு. எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். ஜெபம் பண்ணுங்கள் ஓடி போவான்னு கர்த்தர் புதிய ஏற்பாட்டுல சொல்லவே இல்லை. இன்னும் நிறைய பேருக்கு புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாட்டுக்குரிய வித்தியாசமே தெரியல. வேதமே சொல்லுது, பழைய உடன்படிக்கை குறைவுள்ளதாக இருந்தது, அது சிலுவையில முடிந்தது என்று. இன்னும் அந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தாங்கள் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, எனக்குரிய என்கிட்ட இருக்கிற வல்லமைய, எனக்கு இருக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இயேசு சொல்றாரு, கொடுத்துருக்கிறேன். அந்த அதிகாரமும் வல்லமையும் இந்த பூமியில நான் மனுஷனா பிறந்த போது பிதா எனக்கு கொடுத்தார். அதே வல்லமையை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், பயன்படுத்துங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவானை நீங்க படிக்கும்போது ஏதோ நான் அற்புதம் செஞ்சுட்டேன், நான் ஏதோ பிசாசை துரத்திட்டேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிங்க. நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னை விட பெரிய கிரியைகளை செய்வான். யோவான் 14:12. அதுக்கும் தான் கர்த்தர் எழுதி இருக்கிறாரு. பிசாசை ஏன் துரத்தினாரு, வியாதிஸ்தர்ல ஏன் குணமாக்குனாரு. நாமும் ஒரு நாள் அதை படித்து இயேசுவை போல அற்புதங்களை செய்வோம், அவருடைய நாமத்துல செய்வோம். அந்த நாமத்தின் நம்பிக்கை வச்சு பேசுவோம், அதிகாரத்தோடு பேசுவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, பிறருடைய வாழ்க்கையிலும் பிசாசு கொண்டு வருகிற கிரியையில் அவனை எடுத்து தலை தெறிக்க ஓடும்படியாக பேசுவோம் என்று நாம சொல்லணும். பிசாசுக்கு ஒன்றும் வல்லமை கிடையாது, அவனுக்கு டிசப்ஷன் இருக்குது. நம்மளை ஏமாற்றுகிறான், பொய் சொல்றான், ஏமாத்துறான். ஆதாம் ஏவாள்கிட்ட போய் சொல்றான், நீங்க இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா கடவுளை போல மாறிடுவீங்கன்னு. ஏற்கனவே அவங்க கடவுள் மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா கர்த்தர் அவர்களை தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் படைத்திருந்தாருன்னு தான் வேதம் சொல்லுது. அவரை போல படைத்திருந்தாருன்னு தான் வேதம் சொல்லுது. போய் அங்க போய் சொல்றான் பாருங்க, சற்று அவங்களுக்கு சொல்றான், நீ கடவுளை போல மாறிடுவீங்கன்னு. பொய். இந்த மாதிரி பொய்களை தான் அவன் சொல்லி கொண்டு இருக்கிறான். பொய்களை சொல்றதுனால அவன் நம்மளை ஏமாற்றி நம்முடைய வாழ்க்கையில வந்து அவன் தன்னுடைய கிரியைகளை செய்து நம்மளை பாதிக்கிறான். இயேசு சொல்றாரு இல்லையா, உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன்னு சொல்றேன். அப்போ அவர் ஜெயிச்சேன்னா அது நமக்கு தெரியாதா? அவர் ஜெயிக்கிறவர்னு தெரியாதா? அவரால் ஜெயிக்க முடியும்னு நமக்கு தெரியாதா? அவர் ஜெயிக்க வல்லவர் என்பது நமக்கு தெரியாதா? அதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தோற்று போவார் பிசாசிடம் நான் நம்பினுக்கிறோம். இல்ல, அவர் ஜெயிப்பார்ன்றது நமக்கு அதை குறித்து டவுட் இல்லை. அவர் ஜெயிக்க மாட்டாரோ அப்படின்ற டவுட் நமக்கு கிடையாது. ஏன்னா அவர் சர்வ வல்லவர். ஏன் அவர் சொல்றாரு இங்க நான் ஜெயிச்சேன்னு? நாமும் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். தேவனிடத்தில் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். 1 யோவான் 4:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்ட போது நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நாம ஜெயிப்போம்னு சொல்றாரு கர்த்தர். ஏன் நாம ஜெயிக்கிறது இல்லை? அதிகாரம் செலுத்த வேண்டிய இடத்துல அதிகாரத்தை செலுத்தாம நாம ஜெபம் பண்ணி கொண்டும் உபவாசம் பண்ணிக்கணும், அழுதுகணும், புலம்பினும், கத்தினுக்கிறோம், கடவுள் பண்ணி பிச்சை எடுத்துனுக்கிறோம். அதிகாரத்தை பயன்படுத்துவதே கிடையாது. லூக்கா 10:18 அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இயேசு சொல்றாரு, 70 பேரை அனுப்புறாரு, ஊழியத்துக்குன்னு அனுப்புறாரு, பிசாசுகளை துரத்தும், வியாதிஸ்தர்ல குணமாக்கவும் அனுப்புறாரு. அவங்க திரும்பி வந்து சொல்றாங்க, பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னப்போ அவர் சொல்றாரு,
அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். தன்னுடைய ஆதிக்கத்திலிருந்து, தன்னுடைய அரியணையிலிருந்து பிசாசு விழுகிறத நான் பார்க்கிறேன் அப்படின்றார். ஏன் பார்க்கிறேன்னு சொல்றாரு தெரியுங்களா? ஏன்னா இவர்கள் போய் பிசாசுகளை துரத்துகிறார்கள். ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசுகளை துரத்துகிறார். பிசாசின் கிரியைகளை துரத்துறாங்க. அப்படி துரத்தும் போது அவன் தன் அரசிலிருந்து கீழே விழுகிறான். அதுதான் கர்த்தர் இங்க வெளிப்பாடா சொல்றாரு. நீங்க துரத்துறீங்க பாருங்க, அதை நான் பார்த்துட்டேன். ஏன் கீழ்ப்படுகிறான் என்று சொல்றீங்க தெரியுமா? அதை நான் பார்த்துட்டேன் என் ஆவியில. நீங்க பிசாசை துரத்தும் போது அவன் வானத்திலிருந்து பாதாளத்துல கீழே போய் விழறான். அதை என் கண்ணால கண்டேன் என்று சொல்ற. இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வாழ்க்கையிலும் பிறருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி வெற்றி கொள்ளும் போது அவன் மேல இருந்து கீழே விழுகிறான். தன் நிலையிலிருந்து கீழே விழுகிறான். அவன் ஒன்றும் இல்லாமல் போகிறான். அதுதான் இயேசு வெளிப்பாடா சொல்றாரு. நான் சொன்னபடி நீங்க போய் துரத்துனீங்க, நான் பார்த்தேன் என் ஆவியில பிசாசு கீழே விழுகிறத நான் பார்த்தேன்ற. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும். பிசாசின் சகல வல்லமைகள்னா என்ன அர்த்தம்? எல்லா வல்லமை, ஆல் என்று வருது. அவனுடைய எல்லா வல்லமையும் நம்மளால தோக்கடிக்க முடியும். அவன் பலசாலி கிடையாது. கர்த்தர் இங்க அந்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, அவனுடைய சகல வல்லமைகளையும் தோற்கடிக்க அப்படின்றது. அவனை தோற்கடிக்கிறதுக்கு எல்லா வல்லமையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவனுடைய எல்லா வல்லமையும், எவ்வளவு பெரிய வல்லமை ஆனாலும் நீங்க தோற்கடிப்பீங்க. நம்ம தான் இன்னும் பேசி நிற்கிறோம், கேன்சர் வல்லமை உள்ளது, அது மனுஷனுக்குள்ள வந்தா அது அழிச்சிரும் அப்படின்னு. கேன்சர் கடவுளிடம் இருந்து வருவதில்லை, அது பிசாசிடம் இருந்து வருகிறது. அந்த வல்லமை, கேன்சருடைய வல்லமைய அழிக்க தேவன் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு மோசமான வியாதியா இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவாரு அந்த வியாதி இல்லைன்னு சொன்னாலும் சரி, எல்லா வியாதிகள் மேலையும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எல்லா பிசாசின் மேலும், கிரியின் மேலும், எல்லாவற்றின் மேலும் அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இங்க சொல்றாரு, சத்துக்களின் சகல வல்லமையும் மேற்கொள்ள. அவனுடைய எல்லா வல்லமையும், எத்தனை கோடி ஆவி வேணா இருக்கட்டும், அத்தனை கோடி ஆவிக்கும் வல்லமை இருக்கட்டும், அத்தனையும் வெல்ல நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்றார். இங்க அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? அந்த அதிகாரத்தை உடையவர்களாக இருந்து கொண்டு நாம என்ன செய்யறோம்? கர்த்தர் முன்னாடி போய் அழுகுறோம், பிசாசு இப்படி பண்றான், இந்த வியாதி வந்துருச்சு, இந்த கஷ்டம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சுன்னு. அதுதான் பவுல் ஜெபிக்கிறாரு எபேசியர் 1:19. பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்க கண்கள் பிரகாசம் அடையட்டும், உங்க ஆவி பிரகாசம் அடையட்டும், புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி உண்டாகட்டும். வேதத்தை சரியா புரிந்து கொள்ளாதனால்தான் பிரச்சனை, போராட்டம், கஷ்டம். ஏன் ரொம்ப நாளைக்கு பிரச்சனை இருக்குது? வியாதிகள் உள்ள இருக்குது, ஏன் நோய் இருக்குது? அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். பயப்படாதன்றாரு. வேதத்தை, வார்த்தைய, வெளிப்பாட நம்ம பெற்றுக்கொள்ள, புரிந்துக்கொள்ள ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. இயேசுவை போதிக்க வைத்தவர், அவருக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் இருக்கிறாரு. இயேசு மனுஷனா பிறந்தார், ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார் என்று வேதம் சொல்லுது. எல்லா அறிவும் ஞானமும் உடையவர் தான். எல்லாத்தையும் விட்டுட்டு மனுஷனா வந்துட்டாரு. அவர் போதிக்கப்பட்டார் இந்த பூமியில இருக்கும்போது. ஏன்னா அவர் மனுஷனா இருந்தார். போதிக்கப்படுறது எவ்வளவு அவசியம் பாருங்க. ஞானத்தை கூப்பிடு, ஞானத்தை கேளு, ஞானம் போதித்தபடியே நடன்னு நீதிமொழிகள் சொல்லுகிறது. நமக்கு வார்த்தையை புரிந்து கொள்ளாதனாலதான் நமக்கு பிரச்சனை ரொம்ப காலமா இருக்குது, ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்குது, அடித்தளம் போட்டு உள்ள அப்படியே இருக்குது.
சொல்றாரு, சத்துரு சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆவிக்குரிய மனுஷன் கஷ்டப்படுறான்னு சொல்லவே கூடாது, துன்பப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. வியாதியில் இருக்கிற பிரதர் வேண்டிங்க பிரதர் அப்படின்னாதீங்க. எல்லாவற்றின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு. ஏன் உங்களுக்கு பிரச்சனை, ஏன் வியாதி, ஏன் போக மாட்டேங்குது வெளியே? பைபிள் வியாதி வராது என்று சொல்லல. ஏன்னா விழுந்து போன உலகத்துல வாழ்கிறோம், விழுந்து போன மனிதர்கள் மத்தியில நாம் வாழ்கிறோம். வியாதி அப்படி வந்துடுச்சுன்னா பயப்படாதீங்க, அதை துரத்துற வேலைய பாருங்க, அதை எதிர்த்து நில்லுங்க. வியாதி வந்துடுச்சுன்னா டாக்டரை போய் பார்த்துட்டு மருந்தை மட்டும் முழுங்கிடாதீங்க. அதுவும் வியாதியை எதிர்க்கிறது தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா டாக்டருங்களுக்கு எல்லா வியாதியும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல், ஞானம் இன்னும் முழுசா வரல. படிப்பு அவர்களுக்கு முழுசா வரல, ஞானம் வரல. இன்னும் சில கேன்சர்லாம் அவர்களால் குணப்படுத்த முடியல, சில வியாதிகள்லாம் அவர்களால் குணப்படுத்தவே முடியல. அப்போ மாத்திரை மருந்து சாப்பிடுங்க, அதுவும் வியாதிகளை வெளியேற்றும். வியாதியை எதிர்த்து போராடுகிற ஒரு போராட்டமா தான் இருக்குது. ஆனா அதை விட, மாத்திரையை விட, மருந்தை விட இந்த வியாதிகள் மேல தேவன் நமக்கு இயேசுவின் நாமத்துல அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அந்த வியாதி வெளியே போகும், நோய் வெளியே போகும். எப்போ ஒரு பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ அது உங்களை ஆளுகை செய்யும். அது பண பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். அதை பார்த்து நீங்க பயந்தீங்கன்னா அது உங்க மேல அத்தாரிட்டியும் கண்ட்ரோலையும் எடுக்கும், அதிகாரத்தையும் வல்லமையும் எடுக்கும். அது அப்படிதான் பிரச்சனைகள், போராட்டம், கஷ்டங்கள் நம்ம பயப்படுறதுனால அது நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துது. எப்போ நம்ம பயத்தை நம்ம உள்ளத்துல இருந்து எடுக்கிறோமோ அப்போ அதோடைய ஆதிக்கத்தை, அதோடைய பலத்தை நம்ம மேல காண்பிப்பதில்லை. எதை கேட்டவுடனே பயப்படுறது, டிவியில ஒரு நியூஸை பார்த்தாலும் பயப்படுறது, ஏதாவது ஒரு அழிவை பத்தியோ ஏதோ ஒரு மோசமான செய்தியை அவங்க சொல்லும் போது, டிவியே மோசமான செய்தியை சொல்லுவது தான், நல்ல செய்தியை சொல்றதுக்கு டிவி இல்லை. நிறைய செய்தி பார்க்குறவங்களெல்லாம் பாருங்க, அவங்க ஏதோ என்னமோ பெரிய ஆட்கள் செய்தியை உட்காந்து பார்க்குறாங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? உலகத்துல இருக்கிற குப்பையெல்லாம் அந்த செய்தி சொல்றான், நம்ம மைண்ட்ல போடுறான். உலகத்துல எங்கெங்க அழிவு நடந்தது, எங்கெங்க சண்டை நடந்தது, எங்க போராட்டங்கள் நடந்தது, எங்க எங்க கொலை பண்ணான், கற்பழிச்சான், இதெல்லாம் தான் டிவியில வருது. ஏதாவது நல்ல நியூஸ் வருதா? இந்த உலகத்துல நல்லது செய்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க, நல்லதை செய்கிறவங்க. இவர் நல்லது செஞ்சாருன்னு ஏதாவது டிவியில போடுறாங்களா? நியூஸ் எல்லாமே நெகட்டிவா இருக்கிறத போடுறது தான் நியூஸ். அதை பார்த்து அந்த கார்பேஜ் எல்லாம் எடுத்து உங்க மைண்ட்ல போட்டுக்காதீங்க. பிசாசு இதை வழியெல்லாம் கிரியை செய்யறான் பாருங்க, நம்மளை அழிக்கிறது. இந்த சீரியல் இதெல்லாம் பாருங்க, உட்காந்து சீரியல்லாம் பார்த்துன்னு உட்காந்துருப்பாங்க. சீரியலை பார்த்து அழுது நிற்கிறவங்களாம் இருக்கிறாங்க, கோவப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. ஐயோ நல்லவங்க அவங்கள எப்படி பேசுறாங்க, இவ்வளவு துன்பப்படுத்துறாங்க, அப்படியே இவங்களுக்கெல்லாம் அப்படியே கோபம் வந்துடும் பாருங்க. பார்த்துனே இருக்குல்ல, அழுக வந்துடும். இவங்களே போய் அடிச்சுட்டு வந்துடலாமா அப்படிலாம் கூட யோசிப்பாங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த பலகீனங்களை அவங்க பயன்படுத்தி அவர்கள் காசு பார்க்குறாங்க. அதெல்லாம் அந்த சிந்தனையெல்லாம் நமக்கு வந்துருச்சுன்னா அதான் அவிசுவாசம். அப்படியெல்லாம் தான் பிசாசு நமக்குள்ள பயங்களை உண்டாக்குகிறோம். எப்போ நம்ம வியாதிகளை எதையோ பார்த்து நம்ம பயப்படுமோ, கொஞ்சம் பயப்படுமோ, அப்போ நம்முடைய அதிகாரமும் கண்ட்ரோலும் பிசாசிடம் போகிறது. சுலபமாக அவன் நம்மளை அழித்து விடுகிறான். அவன் நம்மளை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கி விடுகிறான், நம்மளை ஒண்ணும் இல்லாத காரியமாக மாற்றி விடுகிறான். அப்படி பிசாசின் மேல அதிகாரமும் பிசாசின் மேல வல்லமையும் உடைய கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் என்ன பண்றாங்கன்னா பிசாசுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. பயத்தின் வழியாக பயப்படுறதுனால பிசாசின் மேல அதிகாரமும் வல்லமையும் கொடுக்குறாங்க. ஏன் ஏழையா இருக்கிறாங்க, ஏன் இல்லாமல் இருக்கிறாங்க, ஏன் தரித்திரத்துல இருக்கிறாங்க, ஏன் நோய்களிலும் பிரச்சனைகளிலும் போராட்டம், அதெல்லாம் பார்த்து இவங்க பயப்படுறதுனால தான்.
நாமும் கூட கொஞ்சம் கூட எதையும் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அப்படி கொஞ்சம் இந்த யோபு பாருங்க, அவன் சொல்றான், நான் பயந்த காரியம் நடந்தது. நீங்க பயந்தீங்கன்னா நடக்கும். நமக்குள்ள பயத்தை பிசாசு உள்ள வைக்கிறதுனாலதான் அவன் நம் வாழ்க்கையில கிரியை செய்யறான். நமக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை எடுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். அந்த மேல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. உலக மனுஷன் மாதிரி இல்ல, தோற்று போய் வாழற ஆட்கள் நம்ம கிடையாது. எல்லாவற்றின் மேலும் வேதத்தில் நம்ம 91 சங்கீதம் சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 91:3, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். சேற்றின் கீழே அடக்கிலம் பூவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடும். இரவில் உண்டாகும் 5வது வசனம் சங்கீதம் 91:5, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பார். இங்க கர்த்தர் சொல்றது, வியாதியை குறித்து நீ பயப்படாமல் இருப்பாய். உலகத்துல என்ன அழிவு வந்தாலும் பயப்படாத. உலக மனுஷனுக்கு அழிவு வரும்போது பயப்படாத. ஏன்னா அவன் விழுந்து போன மனுஷன், நீ விழுந்து போனவர்கள் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு வரீங்க. இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு, வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அவற்றை ஜெயிக்கவும் அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். சொல்றார் பாருங்க, உன் பக்கத்தில் 7வது வசனம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பக்கத்துல 1000 பேருக்கு எது வேணா நடக்கட்டும், இந்த பக்கம் 16,000 பேருக்கு உள்ள உலகத்துல எந்த நாசம் மோசம் வேணா நடக்கட்டும், எதுவும் நடக்காது. நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் உனக்கு இருக்கிறேன். அதுதான் 1 யோவான் 4:4 சொல்றாரு, உலகத்தில் இருப்பானை விட எண்ணில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். உலகத்துல நம்ம பிரச்சனையை பார்த்து கதறுகிறோம், போராடுகிறோம். யாராவது என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்களா? என் பிரச்சனைக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களா? யாராவது ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க? மக்கள், ஆவிக்குரிய மக்களே நினைக்கிறாங்க. இங்க வேதம் சொல்லுது, உலகத்தில் இருப்பவனை விட நம்மில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். அவர் தம்முடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு விரோதமா எத்தனை ஆவி வந்தாலும் சரி, எத்தனை சூனியம் வைப்பு எது வந்தாலும் சரி, எத்தனை கோடி பிசாசு வந்தாலும் சரி, எத்தனை ஆவி வந்தாலும் சரி, இயேசுவின் நாமம் ஒரு தடவை உச்சரிச்சிங்கனால அவைகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும். அதனால்தான் மல்கியால நம்ம வாசிக்கிறோம், சொல்றாரு பாருங்க, மல்கியா 4:3, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுவார். பிசாச மெரிப்போமா, பிசாசின் கிரியைகளை மெரிப்போமா. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துட்டு உங்களுக்குள்ள இருக்கிறேன். நான் சர்வ வல்லவர், எல்லாத்தையும் படைத்த தேவன் நான். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, உங்க வாழ்க்கை சுலபமாக மாறும். ஏன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிசாசு அவனுடைய கிரியையெல்லாம் ஓடி போகும். இயேசுவின் நாமத்துல சொல்லி பாருங்க, இயேசுவின் நாமத்துல பிசாசு அவன் கிரியைகள் அகன்று போகட்டும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்துல பலகீனம் நீங்கி போகட்டும், இயேசுவின் நாமத்துல நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு நீங்க சொல்லி பாருங்க. அதை நம்ம பயன்படுத்தாம கர்த்தர் முன்னாடி போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எந்த ஆசீர்வாதங்களையும் எந்த நன்மைகளையும் நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தர் சொல்லுவாரு, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்றார். வாங்க லூக்காவுக்கு போவோம் மறுபடியும். லூக்கா 10:20, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று நீங்கள் சந்தோஷப்படாமல், சொல்றாரு, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அதாவது பிசாசு பயப்படான்னு சந்தோஷப்படாதீங்கன்னு சொல்ல, சந்தோஷப்படுங்க. அதை விட இன்னும் ஒரு பெரிய காரியம் இருக்குது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, அப்பொழுதே பரலோகத்துல உங்க பேரை கடவுள் எழுதி இருக்கிறார். பரலோகத்துல உங்க பேரும் என் பேரும் எழுதப்பட்டிருக்கு. என் பேர் எழுதப்பட்டிருக்கு பரலோகத்துல.
பிரான்சிஸ் அரு செல்வம் ஜெரார்ட் என்று. கர்த்தரே இதை எழுதி இருக்கிறார். என் பேரையும் உங்க பேரையும் நீங்க இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு இருக்கீங்களா? பரலோகத்துல உங்க பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு தெரியுங்களா? எப்போ எழுதப்பட்டது உங்க பேரு? நீங்க ரட்சிக்கப்பட்ட போது, இயேசுவை ஆண்டவர் என்று உங்க மனப்பூர்வமாக இருதயத்துல ஏற்றுக்கொண்ட போது, உங்கள் பாவங்களுக்காக அவர் கழுவாயானார் சிலுவையில, பாடுகளை அனுபவித்தார், உங்க பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு தண்டனைகளை அவர் அனுபவித்தார் என்று நீங்க வாயில அறிக்கையிட்டீங்க பாருங்க. அப்போ உங்க பேர் எழுதப்பட்டது பரலோகத்துல. எப்போ இயேசுவின் மேல விசுவாசிகளா நீங்களோ, அவரை கடவுள் என்று விசுவசிங்களோ, அப்பொழுது உங்க பேர் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு. பரலோகத்துல எழுதப்பட்டிருக்க. ஏன் எழுதப்பட்டிருக்க? உங்களுக்கு இந்த பூமியில எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்பதற்காக உங்க பேர் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு. அதை மறந்துடாது. அதான் சொல்றாரு இங்க, பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படுகிறான்னு சந்தோஷப்படாமல் அப்படின்ற. சந்தோஷப்படுங்க. ஆனா உங்க நம்பிக்கை என்னன்னா, என் பேர் எழுதப்பட்டிருக்கிறதுனால பிசாசு உங்களை பார்த்து நடுங்குகிறான். நீங்க உங்களுக்கு இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால அவன் நடுங்குறான். ஆனால் ஒண்ணு தெரிஞ்சுங்க, அவனுக்கு தெரியும் இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அதை நீங்க பயன்படுத்தாதவர்களா இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து அவன் பயப்படவே மாட்டான். பயன்படுத்தணும் இயேசுவின் நாமத்தை. பிசாசின் முன்பாக அவன் ஓடி போறத அவங்க கண்ணு எதிர்க்க பார்ப்பீங்க. கேன்சர் ஓடுகிறத பார்ப்பீங்க, HIV ஓடுறத பார்ப்பீங்க, இன்னும் என்ன சக்கரை வியாதி உங்களை விட்டு ஓடுகிறத பார்ப்பீங்க. அதை பொறுத்து கொண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த வியாதியும் எந்த பலகீனத்தையும் எந்த இதையும் நம்ம பொறுத்து கொள்ளணும்ன்ற அவசியம் நமக்கு இல்லை. அவையில முதல்ல எதிர்க்கணும்ன்ற அந்த அறிவு நமக்கு உண்டாகணும் ஆவியில. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். பிசாசு தன் கிரியில வைக்கிறான்னா நம்ம எதிர்க்கணும். கடவுள் எதிர்க்க மாட்டாரு, நாம எதிர்க்கணும். ஆனா எதிர்த்து போராடணும். ஒன்றும் பெருசா போராட தேவையில்ல. கர்த்தர் சொல்றாரு, அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, அவனுடைய எல்லா வல்லயின் மேலையும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், உங்க பேர் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்குது, பயப்படாதீங்க. சொல்லுங்க விசுவாசத்தோட, என் நாமம் செய்யும்னு. என் நாமத்துல பிசாசு நடுங்குவான், ஓடி போவான் என்ற அந்த தைரியத்தோடு சொல்லுங்க, அதிகாரத்தோடு சொல்லுங்க. உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சொல்லுங்க. எத்தனை வருஷம் நீங்க வியாதியில கஷ்டப்பட்டிருக்கலாம், பிரச்சனையில கஷ்டப்பட்டிருக்கலாம், போராட்டம் கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசு நாமத்தை பயன்படுத்துங்க. இன்னையில இருந்து உங்களுக்கு அவன் பயப்பட ஆரம்பிப்பான். இவ்வளவு நாள் நீங்க அவனுக்கு பயந்தது போதும், அவனுக்கு நீங்க நடுங்கினது போதும், அவனுக்கு முன்பாக தாழ விழுந்தது போதும், அவனோட கிரியைகளை அனுபவித்தது போதும். இன்னைக்கு அவன் அனுபவிக்கட்டும். இயேசு சிலுவையில் அவனை ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுது. கொலோசையர் 2:14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்துக்களை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து தூரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் விரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். பிசாசின் மேல இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தார். பயப்பட தேவையில்லை. நமக்குள்ள இருக்கிற கர்த்தர், நமக்குள்ள இருக்கிற இயேசு சிலுவையில பிசாசை ஜெயித்தார். அவர் அப்படியே விட்டுட்டு போயிடல, ஜெயிச்சார். தோத்து போல, சிலுவையில அவனை ஜெயிச்சார். அவனை ஜெயிச்சு குத்துயிராக இந்த உலகத்துல விட்டு போய்க்கிறார். குத்துரு கொலையுமாக அவன் இந்த உலகத்துல தெரிஞ்சிருக்கான். அவனும் பெரிய பலசாலியா இல்லை. புதிய உடன்படிக்கையில நம்ம பயப்படுறதின் வழியாக நிறைய தீமைகளை நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுனால வருகிற பிரச்சனைகள் தான், அறியாமையினால வருகிறது தான். பிசாசு அப்படிதான் கிரியை செய்யறான். நமக்கு அறியாமை கொண்டு வருகிறதுனால, பொய்யும் டிசப்ஷனை கொண்டு வர்றதுனால அவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யறான். இயேசு சிலுவையில ஜெயித்து குத்துயிரா விட்டுட்டு போயிருக்காரு. ஏன் குத்துயிரா விட்டு போயிருக்காரு? 4000 வருஷமாக அவன் மனிதர்களை, ஆதாம் முதல் கொண்டு 4000 இவர் வந்து சிலுவையில மறிக்கிற வரைக்கும் மனிதர்களை அவன் அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கான், அவ்வளவு துன்பப்படுத்தி இருக்கிறான், அவ்வளவு பாடுகளை படுத்தி இருக்கான், உபத்திரங்களை படுத்தி இருக்கிறான். வியாதிகளின் வழியாக, இயற்கை சீற்றங்கள் வழியாக, பொல்லாத மிருகங்கள் வழியாக, பொல்லாத மனிதர்கள் வழியாக
இன்னும் நிறைய பாவம், சாபம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் இந்த உலகத்துல கொண்டு வந்து மனுஷனை ரொம்ப பாடுகளுக்கு உட்படுத்திட்டான், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான், ரொம்ப துன்பப்படுத்திட்டான், வியாகுலப்படுத்திட்டான். அவளை நிம்மதியாவே இருக்க விடல இந்த உலகத்துல வாழ. அப்போ கர்த்தர் என்ன செய்யறார்? சிலுவையில் அவனை ஜெயித்து இனிமேல் வருகிறவர்கள் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் ஏன் ரட்சிக்கப்படுறது, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது ஏன் ரொம்ப முக்கியம்னா, நல்லா கவனிங்க, கர்த்தர் அவனை குத்துயிரா விட்டு குத்தும் கொலை உயிராக விட்டு இருக்கிறார். ஏன் விட்டுருக்கிறாருன்னா, நாம அவனை டார்ச்சர் பண்ணணும். எவ்வளவு டார்ச்சர் பண்ணான் அந்த 4000 வருஷம் மனிதர்கள். இப்போ மனுஷன் அவனை டார்ச்சர் பண்ணணும், அவனை கொடுமைப்படுத்தணும், அவனை மல்கியா 4:3 சொன்னபடி பாதப்படியில அவனை சாம்பலாக்கணும், அவனை துரத்தணும். அவன் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தானோ மனுஷனை, அவ்வளோ கஷ்டத்தையும் மனிதர்கள் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சிலுவையில குத்துயிரா விட்டுட்டு அவர் தம்முடைய நாமத்தை சபைக்கு கொடுத்து அதை பயன்படுத்தி அவனை ஒவ்வொரு நாளும் அழுவ வைங்க, அவனை வேதனைப்பட வைங்க, அவனை துன்பப்பட வைங்க. அவன் எவ்வளவு உங்களுக்கு எங்களை துன்பப்படுத்தினானோ அவ்வளோ கஷ்டத்தை அவனுக்கு படுத்துங்க அப்படின்னு சொல்லிதான் பிசாசை விட்டுட்டு போனார ஒழிய இந்த உலகத்துல. சரி அவன் இருக்கட்டும், சரி போனா போதும், அவன் வாழட்டும் அப்படின்றதுக்காக இல்லை, நம்ம அவனை கொடுமைப்படுத்துறதுக்கு டார்ச்சர். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? இயேசு நாமத்தை பயன்படுத்தி அவனை வெற்றி கொள்றீங்களா? அவனை ஜெயம் கொள்றீங்களா? இன்னும் மனிதர்கிட்ட போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த போராட்டம் இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, யாரு எனக்கு உதவி செய்வா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு புலம்பி நிற்கிறீங்க. இயேசு நாமத்தை பயன்படுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு பாருங்க. சபைக்கு வந்து பாருங்க, செய்தியை கேட்டு பாருங்க, வார்த்தை உள்ள போக போக உங்க வாழ்க்கை மாறிவிடும், உங்க வாழ்க்கை தரம் மாறிவிடும். The quality of life will change. உங்க வாழ்க்கை நிரந்தரமான ஒரு மாற்றம். நீங்கள் விரும்புகிறத விட வேதம் சொல்லுது இல்ல, நீங்க நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் தருகிறது. நம்ம விரும்புறதை விட நமக்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் கர்த்தர். எப்போ அவருடைய வார்த்தை நமக்குள்ள போகுது, எப்போ அவருடைய வெளிப்பாடை நாம பெற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தரம் மாறுகிறத நம்மளால பார்க்க முடியும். இங்க பேதுரும் யோவானையும் நம்ம பார்க்கிறோம். பெந்தகோஸ்து நாள் இப்போ எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அவன் பிச்சை கேட்கிறான். அவனை பார்த்து இவ்வளவு நாள் பரிதாபப்பட்டாங்க. என்ன கடவுள் இப்படி இப்போ இவனை படிச்சுட்டாரு, என்ன பாவம் இவன் பிச்சை எடுக்கிறானே, இவனு கை காலெல்லாம் நல்லா இருந்தா இவனும் எல்லாரும் போல நல்லா வாழ்ந்திருப்பானே, நல்லா வேலைக்கு போயிருப்பானே, சந்தோஷமா இருந்திருப்பானே, இவன் பிச்சை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, இவனால நடக்க முடியாது என்பது தானே அப்படின்னு இந்த பேதுரு யோவானே ஒரு காலத்துல பேசி போயிருப்பாங்க. இல்ல அங்க வந்து போனவங்க எல்லாம் பேசி இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பேதுரும் யோவானுக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். அது என்னன்னா, தங்களுக்கு இயேசுவின் நாமத்துல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவனை நம்ம விடுவித்தரலாம், இவனை நல்லா ஆக்கிடலாம், உலகத்துல யாருமே செய்ய முடியாத நம்மளால செஞ்சிடலாம். ஏன்னா நம்முடைய கர்த்தர், நம்முடைய இயேசு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு, இவனை விடுவிச்சிடலாம்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல அவங்க சொல்றாங்க. எல்லாரும் வெள்ளியும் தங்கத்தை போட்டிருப்பாங்க, நான் அதை விட விலை உயர்ந்தது இயேசுவின் நாமம். இந்த வெள்ளியும் தங்கமும் உன்னை குணமாக்கிடாது, உன்னை சுகமாக்கிடாது, உனக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கு பதிலை கொண்டு வந்துடாது, உன்னை நன்றாக்கிடாது. இதோ உன்னை நன்றாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது. இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தூக்கி நடக்க வைக்கிறான். அவனும் துள்ளி எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த வல்லமை நம் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அவருடைய நாமத்துல கொடுத்திருக்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இதுல எழுதி இருக்கிறார். நாமும் பிரச்சனை உள்ள மனிதர்கள், போராட்டம் உள்ள மனிதர்கள், வியாதிஸ்தல் வரும்போது ஜெபம் பண்ணாம இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும். அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த சொல்லி கொடுங்க. ஆலயத்துக்கு வர சொல்லுங்க. ரட்சிக்கப்படுவது எவ்வளவு அவசியம் என்பதை சொல்லி கொடுங்க. அவர்களும் ரட்சிக்கப்பட்டா இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினா பேதுரும் யோவானும் செய்த அற்புதங்களை அவர்களும் செய்வார்கள் என்றதை சொல்லி கொடுங்க. இவர்கள் மட்டும் விடுதலை அடைவதில்லை, இவர்களை சூழ்ந்திருக்கிறவர்களும் விடுதலை அடைவார்கள் என்பதை அவர்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. ஏன் இயேசுவா ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்வது ரொம்ப அவசியமா இருக்குது தெரியுங்களா? தேவன் தம்முடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
அந்த அதிகாரம் ஜபத்தினால் உண்டாகல, நம்ம டெய்லி ஜபிக்கிறதுனால உண்டாகல, உபவாசம் பண்றதுனால அந்த வல்லமையும் அதிகாரமும் உண்டாகல, இயேசு நாமத்துல உண்டாகல. நாம ரட்சிக்கப்பட்ட போது லீகலா அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் வேதத்துல. நமக்கு லீகல் ரைட் இருக்குது. நம்ம ஜபத்துல அந்த ரைட்ஸ் உண்டாகிறது இல்ல. இந்த லீகல் ரைட் இது. இயேசு நாமத்தை பயன்படுத்தி விடுதலை ஆகிறது, அவனை எதிர்த்து போராடி ஒன்றும் இல்லாம ஆக்குறது, ஜெயம் கொள்றது, இது எல்லாமே நமக்கு லீகலா கொடுக்கப்பட்டிருக்கு. ஜபத்துல உண்டாகிறது இல்ல. லீகலா கொடுக்கப்பட்டிருக்குன்னா எழுதி இருக்குது, இந்த பத்திரத்துல எழுதப்பட்டிருக்கு. இட்ஸ் எ லீகல் டாக்குமெண்ட். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறது, மறந்துடாது. இதுல எழுதி கொடுத்துட்டார், ரட்சிக்கப்பட்டது என் நாமத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் சட்டபூர்வமாக எழுதி கொடுத்திருக்கிறார் வல்லமை, லீகலா எழுதி கொடுத்திருக்கிறார். இட்ஸ் எ லீகல் திங். அதனால அது அந்த அதிகாரத்தை கடவுள் என்னைக்குமே எடுத்துக்க மாட்டாரு. அது ஏதோ நம்ம ஜபம் பண்றதுனால ஏதோ அந்த அதிகாரத்தை வல்லமையை உருவாக்குகிறவர்கள் அல்ல. தேவன் ரட்சிக்கப்பட்டப்போ இதெல்லாம் கவர் ஆகிருக்குது, நீங்க ரட்சிப்புல இதெல்லாம் கவர் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி சட்டப்பூர்வமா லீகலா எழுதி கொடுத்திருக்கிறார். அதுல ஒன்று இயேசுவின் நாமம். அதுதான் அங்க சொல்றாரு, உங்கள் பெயர் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன அதிகாரம் என்பதும் எழுதப்பட்டிருக்கு. எங்க எழுதப்பட்டிருக்கு? இதோ அவர் ஒன்றும் கனவுல வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஜெபம் பண்ணும்போது அவருக்கு காதுல சொல்லணும்னு அவசியம் இல்லை, இதை எழுதி கொடுத்துருக்கிறார். அதனால்தான் நம்ம இந்த புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது லீகல் டாக்குமெண்டாக நாம இதை வாசிக்கணும். சட்டப்படி நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட உயில், அதிகாரம், கவர்னன்ட் பீப்புள் என்று நம்ம சொல்றோம். உடன்படிக்கை இது எழுதப்பட்டிருக்கு. அதனால்தான் இயேசு சொல்றாரு, பிசாசு நடுங்குறான் சந்தோஷப்படாதீங்க, கீழ்ப்படி உங்க பெயர் எழுதப்பட்டிருக்கு, லீகலா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தைரியமா பிசாசை துரத்து, என்ன பலகீனமானாலும் துரத்துங்க, இயேசு நாமத்தை சொல்லுங்க. உங்களுக்கு வல்லமை இல்லை, அந்த நாமத்துல வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நாமத்துல வல்லமை இருக்குது. சொல்லி பாருங்க, இயேசு செய்ததை இயேசுவின் நாமம் உங்க வாழ்க்கையில செய்யும். Praise the Lord. God bless.